அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியில் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் இரண்டு தலைவர்களுக்கும் இடையான ஒரு வார்த்தை போர் சார். செல்வ பெருந்தகை பேசுகிறாரு, நம்ம எத்தனை நாட்கள் தான் நம்ம மற்றவர்களை சார்ந்து இருப்பது, மறைமுகமாக பேசினாலும் அவர் திமுகவை சார்ந்தே நம்ம இருக்கணுமான்ற துணியில் தான் அவர் பேசுகிறாரு. நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற திட்டங்கள்லாம் அவர் பேசுகிறாரு. அடுத்ததாக இளங்கோவன் EVKS இளங்கோவன் பேசுகிறாரு, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த பேசுகிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க செல்வ பெருந்தகனுடைய பேச்சின் பின்னணி? அதற்கு ஏன் ஒரு முட்டுக்கட்டை போடணும்? என்ன நடந்துட்டுருக்கு சார்? இல்லை, இளங்கோவன் சொல்லுவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நாடி பிடிப்பை சரியாக பார்த்து சொல்கிறார். அவருக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஏன்னா அவர் மாநில தலைவர் இருந்தவர். இவர் காங்கிரஸுக்கு வர்றதுக்கு முந்தைய ஒரு மாநில தலைவராக இருந்து ஜெயலலிதாவை வம்பு சண்டைக்கு இழுத்தவர். அந்த கட்சி யாருக்குமே இல்லை. கோமலவள்ளின்னு சொன்னவர். யார? ஜெயலலிதாவுடைய பெயர் கோமலவள்ளி. நீங்கள் ஜெயலலிதா ஒரு டீ பார்ட்டிக்காக போய் 2004 பிஜேபி ஆட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் ஆட்சியை ஸ்தாபிப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுது. சுப்பிரமணிய சாமி தான் அது ஏற்பாடு. அப்போ டெல்லியில் நடக்குது. டெல்லியில் நடந்தால் சோனியா கட்டுப்பாட்டில் ஜெயலலிதாவா இல்லை ஜெயலலிதா கட்டுப்பாட்டில் சோனியாவா? இந்த ஈகோ வந்துடுது. அப்போது அந்த அம்மா ஆல் இண்டியா பார்ட்டி. எனக்கு திருச்சி வேலுச்சாமி என்ன ஒரு கதையை சொன்னார். கதையில் உண்மை, ஏன்னா உண்மை இப்போ கதையாக போச்சு. ஒரு உண்மை சொன்னார். என்னென்னா, அதை நான் நமது அறம் நாடு நேரு வழியாக மக்கள் கொண்டு போய் சேர்ப்பதுக்கு ஒரு வாய்ப்பு. ராஜீவ் கொலை நடந்துருச்சு. ராஜீவ் கொலை நடந்த பிறகு அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம திருச்சி வேலுச்சாமி அண்ணனுக்கு தெரியும். என்ன காரணம்னா, சுப்பிரமணிய சாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுப்பிரமணிய சாமி தான் இந்த ராஜீவ் கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மர்ம நிறைந்த நபர். அவருடைய கூட்டாளி தான் சந்திராசாமி. சுப்பிரமணிய சாமி சந்திராசாமி தான் நரசிம்மராவை உருவாக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள். இதில் சோனியா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வேலுச்சாமி என்ன டெல்லிக்கு வர சொல்லிடுச்சு. டெல்லிக்கு வர சொல்லி டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பாதுகாப்பாக, ஏன்னா இவர் ராஜீவ்காந்தி கொலை மர்மங்களை பற்றி சொல்கிறாரு. அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. IB அதிகாரிகள் மிரட்டுறான். யாரை? வேலுச்சாமி பண்ண சங்கராச்சாரியார் சொல்லி வாழப்பாடி ராமமூர்த்தி 3 கோடி ரூபா தரங்கிறாரு. இதெல்லாம் அப்படியே பதிவு பண்ணுங்க. எவ்வளவு? 3 கோடி பணம் தரங்கிறாரு. எதுக்கு? எந்த உண்மை பேசுகிறாத. அப்போது வேலுச்சாமி என்னை பொறுத்த வரைக்கும் ஏக பத்தினி விரதம். இவர் ஒரு பொம்பளை வச்சுருக்காருன்னு நெற்றிக்கனில் வாழப்பாடி கொடுத்து இறந்து போன ஞானம் ஆசிரியர் ஒரு ரேப்பர் பண்ணுறாரு. யாரை டேமேஜ் பண்ணுறதுக்கு? வேலுச்சாமியை டேமேஜ் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ராஜீவ் கொலை உண்மைகளை சொல்லாத. இதுதான் மோட்டிவ். அப்போ இவர் அங்கே போய் டெல்லியில் சோனியா வீட்டில் அடைக்கலமாயிடுறாரு. அடைக்கலமானதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா, தினமலர் 100 இப்போ இருக்கார். அவர் தான் டெல்லியினுடைய தினமலர் கரஸ்பாண்டன்ட். சரியா? இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் பூரா அந்த வராண்டா லாபியில் உட்காந்துருப்பாங்களாம். எத்தனை பேர்? ஒரு 25-30 பேர். இந்தியாவில் 30 மாநிலம் இருக்குல்ல, 30 மாநில முன்னாள் முதலமைச்சர்கள், காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள். இப்போ காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்வ பெருந்தகை. இவர் எம்பியாக இருந்தார்னா மத்திய அமைச்சர். ரேவந்த் ரெட்டி இருக்கார் எங்கே? தெலுங்கானாவில். இப்போ அவர் முதலமைச்சர். சிவகுமார் சித்தாராமையா இருக்கார், முதல்ல எதிர்கட்சி தலைவர், மாநில தலைவர். இப்போ அவர் முதலமைச்சர். இவங்க டெல்லிக்கு போனால் 30 பேரில் 31வது ஆளாக உட்காந்துருக்கணும். எங்கே? சோனியா காந்தி வீட்டில். இதுதான். அப்போ அவ்வளோ பெரிய அதிகார மையம் அது. இந்த அதிகார மையம் ஜெயலலிதாவுக்கு கட்டுப்படுமா? ஜெயலலிதா என்ன சொல்லுது? நான் சொல்லுவதை நீ கேளு. அந்த அம்மா பேர் ஆண்டனியோ மெய்னா. யார் பேர்? சோனியா காந்தி பேர், ஒரிஜினல் இட்டாலி பேர். இதை சொல்லி அந்த அம்மா ப்ரெஸ் மீட் கொடுக்குது. எங்கே? டெல்லியில். 2 பேரும் சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கும்
சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு இந்த மாதிரி கிளம்பி சென்னை வந்துருச்சு. அது காங்கிரஸ் பிஜேபியை கவுத்துட்டு காங்கிரஸ் மந்திரி சபை அமைப்பதற்கான அந்த டீ பார்ட்டி சுப்பிரமணிய சாமி முயற்சி தோல்வியில் அடைஞ்சு போச்சு. இப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பவர் சென்டர். இந்த பவர் சென்டரை இப்போ என்ன நடக்குதுன்னா, திமுகவை தொங்கிட்டு இருக்க வேண்டாம். ஆந்திராவில் ரேவந்த் ரெட்டியை போல், கர்நாடகாவில் சிவகுமாரை போல் ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை வந்து ஆட்சியை கைப்பற்றுங்க. யார் சொல்கிறா? கேசி வேணுகோபால்னு ஒரு மலையாளி எங்கே இருக்கார்? அவர் தான் ராகுல் காந்திக்கு ஆளினால் அழகுராஜா. முதல்ல இந்திரா காந்தி இருந்த காலத்தில் சோனியா காந்தியினுடைய ஆலோசகர் யாருன்னா ஜார்ஜ் தான் அவர் ஒரு மலையாளி. அப்போது மலையாளிகள் எப்பவுமே காங்கிரஸை தன்னுடைய கையில் வச்சுருப்பாங்க. ஏன்? மலையாளிகள் நலனுக்காக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் இல்லை. இங்கே திமுக 2G வழக்கு மாதிரி கனிமொழியும் ராஜாவும் கொள்ளையடிப்பதற்கு நல்ல போர்ட்போலியோ கேட்டு வாங்கி தமிழரை காலி பண்ணி காவிரி பிரச்சனையை மண்ணாள்ளி விற்கிறதுக்காக காங்கிரஸை தட்டியே கேட்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்போ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆந்திரா தெலுங்கானாவை போல் கர்நாடகாவை போல் ஆட்சிக்கு அப்படியே கொண்டு வந்துடும். மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியுமா? தந்திரத்தில் தவளை படிக்க முடியுமா? இப்போ இந்த வேலை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் சொல்கிறாரு இளங்கோ. என்ன ஆசைப்படுங்கப்பா, தப்பு இல்லை, பேராசைப்படாதீங்க, வாய்ப்பே இல்லைங்கிறாரு. இல்லை, ஒரு கட்சி வந்து ஒரு புதிய தலைமை வருதுன்னா அவங்க வீறு கொண்டு கட்சியை வளர்க்குறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட திமுகவிடமிருந்து வெளியே வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கூட காங்கிரஸ் கட்சி ஒரு தனி கூட்டணி அமைச்சு வரலாம். இப்போ இதை பேசுகிறதுனால ஈவிகேஎஸ் இளங்கோனுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லை, ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கட்சியை அழிச்சிடாதீங்கிறார். திமுக கூட இருக்கணும், இல்லை அதிமுக கூட இருக்கணுமே தவிர, இதே போன்று 2 முறை முயற்சி பண்ணி படு தோல்வி அடைஞ்சு போச்சு. எப்படின்னா, இந்திரா காந்தி இருக்கும்போது ஒருக்கா முயற்சி பண்ணாங்க. நல்ல செல்வ பெருந்தகைக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும். இந்திரா காந்தி இருக்கிற பொழுது மூப்பனாரை முதலமைச்சராக்கிறதுக்காக திமுக ஆட்சியை கலைக்கிறாங்க. எப்போ? 77 எமர்ஜென்சி வந்த காலத்தில் கலைச்சிட்டு அந்த மூப்பனாரை முன்னிறுத்துகிறாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார். போச்சா? 67 அண்ணா காலி பண்ணது, 77 இந்திரா காந்தி மீட்டெடுத்துடலாம் மூப்பனாரை வச்சு, கபிஸ்தலம் பண்ணையாரை வச்சு மீட்டெடுக்கலாம் இந்திரா காந்தி முயற்சி பண்ணுது. எங்கே போயிடுச்சு? மறுபடியும் காங்கிரஸ் படு பாதாளத்துக்கு போயிடுச்சு. இந்த முயற்சியை அம்மாவை பண்ணி முடித்து அடுத்து யார் பண்ணுறா? ராஜீவ் காந்தி பண்ணுறார். எப்போனா 89 தேர்தல். எம்ஜிஆர் மரணம், கருணாநிதி தான் இருக்கார். ஜார்ஜே உடஞ்சி போச்சு. 2 கட்சி ஆகி போச்சா? அப்போ இதாண்டா நமக்கு நேரம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தொக்கு. அதிமுக உடஞ்சி போச்சியா? திமுக எந்திரிக்காது. ஏன்னா 77 தோத்தது. திருப்பி கருணாநிதிக்கா ஒரு எம்எல்ஏ, அரை எம்எல்ஏ, முக்கால் எம்எல்ஏ தான், ஒன்றும் இல்லை. அப்போ திமுகவும் காலி, அதிமுக சுக்குநூறாக போச்சு. இதாண்டா நேரம். மூப்பனார் நிற்கிறார். மூப்பனார் நின்று முதலமைச்சராகலாம் நிற்கிறார். இது யாருடைய முயற்சி? ராஜீவ் காந்தியுடைய முயற்சி. கடைசி என்னாச்சு? திமுக கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அவருடைய மகன் ராகுல் காந்தி ஏதாவது முயற்சி செய்கிறாரு? அருமை. இப்போ இந்திரா காந்தி ஃபெயிலியரு தமிழ்நாட்டில், ராஜீவ் காந்தி திட்டம் ஃபெயிலியரு. இப்போ அடுத்து யார் முயற்சி பண்ணுறா? ராகுல் காந்தி. திருடுவதற்கு ஒரு டெல்லி சோர்ஸ் வேணும், ஐடி வேணும், சிபிஐ வேணும், என்ஐஏ வேணும். இதுக்காக கருணாநிதி ஃபார்முலா தான் காங்கிரஸ் கூட வச்சுக்கோ. சாகும்போது சொல்லி சேர்த்துருக்காரு. யார்கிட்ட? ஸ்டாலின்கிட்ட. டேய், எந்த காலத்தையும் காங்கிரஸை கழட்டி விட்றாத, கூடவே வச்சுக்க. திருடுறத அவனை வச்சு தான் காப்பாற்ற முடியும். இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கே வரலினா கூட எப்பாவது வந்துடும். காங்கிரஸே 40 சீட்டை கொண்டு கொடுத்துருக்கோம். பிஜேபி பயப்படுது. ஒன்று காங்கிரஸோடு இருக்கிறதுனால காங்கிரஸ் வராது, பிஜேபி பயப்படும். இதனால் காங்கிரஸோ தொடர்ந்து பயணம் செய்ய விட்டுட்டு காங்கிரஸ் விட்டு போயிடாத. ஏன்னா அதிமுக போய் சேர்ந்துடும் காங்கிரஸை. பல முறை கருணாநிதி எப்படா வெளியே வருவார், எம்ஜிஆர் போய் சேர்ந்துக்கிட்டார். ஜெயலலிதா எப்படா பிஜேபி விட்டு வெளியே வரும், நம்ம கருணாநிதி போய் சேர்ந்துக்கிட்டார். இவருக்கு டெல்லி பவர் சென்டர்லேயும் இருக்கணும். யாருக்கு?
கருணாநிதிக்கு. அதுதான் சாகும்போது மரண சாசனம், டேய் மகனே ஸ்டாலின், டெல்லி அரசாங்கத்துக்கு என்றைக்குமே வெளியே வந்துடாத, வந்தேன்னா உரையில் வலிச்சிட்டு போயிடுவான், தெருவு கொண்டு விட்டுருவான். பவர் பூரா எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஐபிஐ வச்சுருக்கான், சிபிஐ வச்சுருக்கான், இன்கம் டேக்ஸ் வச்சுருக்கான், இடி அமலாக்கத்துறை, எல்லா துறையும் டெல்லியில் தான் இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் தான் இருக்குது. என்றைக்கு காங்கிரஸ் விட்டு போயிடாத, முடிஞ்சால் பிஜேபி பக்கம் போய்க்கோ, இல்லைன்னா காங்கிரஸ் பக்கம் வந்துடு, ரெண்டையும் விட்டு எந்த காலத்தில் இருந்துடாத. இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ தெனாவட்டாக போச்சு. யோ எங்களை வச்சு தான் உங்களுக்கு ஓட்டு போடுறான். இந்த முயற்சி ராகுல் மூலம் இப்போ யார் ஏன் முதலமைச்சர் கேண்டிடேட்டு? செல்வ பெருந்தகையா இல்லை சசிகாந்த் செந்திலா? அதை தான் சார் கேட்க வந்தேன். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் சசிகாந்த் செந்தில் ஜெயிச்சிருக்காரு சார். இப்போ அங்கே ஒரு ரேவந்த் ரெட்டி மாதிரி இங்கே ஒரு சசிகாந்த் செந்தில் எமர்ஜாய் வராருல்ல? இல்லை, அது வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா சசிகாந்த் செந்திலையே காலி பண்ணிடுவாங்க. எப்படி அரசியலை காலி பண்ணிடுவாங்க? எப்படின்னா யார் சார் காலி பண்ணுறோம்? 5 கோஷ்டி இருக்குது காங்கிரஸ். ஆமாம், தங்கபால் ஒரு கோஷ்டி, ஏரி மனோகர் ஒரு கோஷ்டி, ரூபி மனோகரன் பில்டர், அவர் ஏரியை பூரா சைட் போட்டு விற்றுட்டு இருக்கார். அவருக்கு பேர் ஏரி மனோகரன். தங்கபாலு கூட்டணி 1, சிதம்பரம் கூட்டணி 1, 3வது கூட்டணி திருநாக்கரசு கூட்டணி 1, செல்வ பெருந்தகை கோஷ்டி 1. இது அல்லாமல் இன்னொரு கோஷ்டி அது எப்பாவது களத்துக்கு வரும், இல்லைன்னா படுத்துரும். இப்படி 5 கோஷ்டி இருக்குது. 5 கோஷ்டி ஆஃப் பண்ணக்கூடிய தலைவர் யாரையா காமி? அழகிரி கோஷ்டி விட்டீங்களா சார்? அதுதான் சொன்னேன், அது 5வது கோஷ்டி. ஓஹோ, அது கரண்ட்லே இல்லை. 7 பேர் தான் மொத்தம் போராட்டத்துக்கே போவாங்க. ரயிலில் மறித்தாலும் 7 பேர் தான், எதை மறித்தாலும் 3, 7, 6 தான். மொத்தம் காரில் போவாங்க ஒரு கும்பல். காருக்கு இறங்கின ஒரு போராட்டம் பண்ணி காரில் ஏறிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. மொத்தம் 7 பேர் ஒரு கட்சி, 7 பேர் ஒரு மாநில தலைவர், 7 பேர் ஒரு கூட்டணி. அப்போ 5 கோஷ்டி. இந்த 5 கோஷ்டியில் எந்த கோஷ்டியை மேலே ஏறாலும் இன்னொரு கோஷ்டி இழுத்து விட்டுரும். ரேவந்த் ரெட்டிகிட்ட முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, சிவகுமார்கிட்ட முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சிவகுமார் காலி பண்ணி இவர் உட்காந்துட்டார். யார்? சித்தாராமையா உட்காந்துட்டார். இங்கே காங்கிரஸினுடைய அழிவுக்கு பிஜேபி காரணம் அல்ல, காங்கிரஸே காரணம். மாவட்ட தலைவர் செத்து போயிட்டார். எங்கே? தனசேகரன் ஜெய்சிங்கு. இன்றைக்கி வரைக்கும் விசாரணை நகரவே மாட்டேங்குது. காங்கிரஸ் உள்கட்சி சண்டை தானே அது. திமுககாரன் வந்து கொண்டான், பிஜேபிக்காரன் கொண்டானா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டானா? யாரும் இல்லை. உள்கட்சியில் தான் கொல்லப்பட்டான். விசாரணை நகரவே மாட்டேங்குது. அப்போது காங்கிரஸினுடைய அழிவுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் தான் காரணம். தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டு மறுபிறவி எடுத்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே வராது, வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வரணும்னா 25 வருஷம் தமிழ்நாட்டில் சார். ஆமாம், சசிகாந்த் செந்தில்கிட்ட முழு அதிகாரத்தை கொடுக்கணும். இப்போ அவர் வயசு அதிகபட்சம் ஒரு 35-40 தான் இருக்கும். அண்ணாமலைக்கு 40, இப்போ அவருக்கு 40, விஜய்க்கு 50. சசிகாந்த் செந்தில்கிட்ட 25 வருஷம் அதிகாரத்தை கொடுத்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்திடுவார். ஏன் செல்வ பெருந்தகை அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு சார்? தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை போகிறோம், கட்சியை வளர்க்க யாத்திரை போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அவரும் அந்த முயற்சியில் இருக்கார்ல? இல்லை, செல்வ பெருந்தகை இது வந்து 19வது கட்சி. எது? காங்கிரஸ். விடுதலை சிறுத்தையில் இருந்தார், அதுக்கு முந்தைய கிருஷ்ணசாமிகிட்ட இருந்தார், பூவை மூர்த்திட்டு இருந்தார். இப்படி கடைசி இப்போ இங்கே வந்திருக்கார். திருப்பி எங்கே போவார்னு தெரியாது. ஆனால் சசிகாந்த் செந்தில் அப்படி இல்லை. முதல் கட்சி காங்கிரஸ், கடைசி கட்சி காங்கிரஸ் தான். அரசியல் வேண்டாம்னா வீட்டுக்கு போயிடுவார். அதனால் இது போன்று ரேவந்த் ரெட்டி, தமிழ்நாட்டின் ரேவந்த் ரெட்டிகிட்ட முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பழைய ஆளுக்கு பூரா செத்து போயிட்டாங்க. சென்னார் ரெட்டி, இவர் ரோசையா, பல பேர் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இளைஞனான ரேவந்த் ரெட்டிக்கிட்டையும் சிவகுமார்ட்டையும் கட்சியை கொடுத்தாங்க, ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அது போன்ற ஒரு நிலை இருந்தால் காங்கிரஸுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு இப்போ பிஜேபியில் அண்ணாமலை தூக்குனாங்கன்னா பிஜேபி பழைய இடத்துக்கு போயிடும். எங்கே போயிடும்? 2% போயிடும். கண்டிப்பாக தான் நடக்க போகுது. ஏன்னா அங்கே டெல்லியில் இவருடைய பாஸ் PL சந்தோஷ் காலி, இவரும் காலி. அப்போது நீங்கள் அதிகாரத்தை குவித்து வைத்திருந்தால்தான் மாவட்ட செயலாளர் கட்டுக்குள்ளே வருவாங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், கட்சி, ஒன்றியம், நகர கட்டுக்குள்ளே வரும். எடப்பாடிகிட்ட ஒரே ஒன் மேன் பார்ட்டி,
ஸ்டாலின்ட்டு ஒன் மேன் பார்ட்டி, ராமதாஸ்கிட்ட ஒன்று அப்பா மகன் அதே சண்டை நடக்குது, கட்சி காணாமல் போச்சு. இது போன்ற ஒரு நிலை வந்தால் பிஜேபி காங்கிரஸ் இரண்டும் தமிழ்நாட்டில் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோஷ்டி அதிகமாக கட்சி காணாமல் போயிடும். சசிகாந்த் செந்தில்கிட்ட மாநில தலைவராக 25 வருஷம் தலையிடக்கூடாது யாருமே டெல்லியிலேருந்து. காங்கிரஸில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை சசிகாந்த் செந்திலால் உண்டாக்க முடியும். இதுதான் ஃபார்முலா. பிரசாந்த் கிஷோர் இப்போ காணாமல் போயிட்டு அந்த தேர்தலில் இப்போ யாரும் கூப்பிடுறதுக்கு நாதியே இல்லை. அந்த நிலைமை வரக்கூடாது. இப்போது ராகுல் காந்தி வந்து இவங்ககிட்ட ஏதாவது பேசுகிறாரு சார்? சசிகாந்த் செந்தில், செல்வ பெருந்தகை இவங்ககிட்ட தமிழ்நாட்டில் வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற தலையீடு வந்து இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அது சசிகாந்த் செந்தில் இந்த ரேஸில் இல்லை. இப்போ கேசி வேணுகோபால் மூலம் செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி அறிக்கை கொடு, இப்படி பேசு, இப்படி செய்யணும், திமுகவை எதிர்த்து பேசு. ஏன்னா திமுக ஒருவேளை பிஜேபி கொஞ்சம் தடுமாறி இருந்துன்னா அணி மாறி இருக்கும். இப்படி ஒரு சந்தேகம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதனுடைய விளைவு தான் காங்கிரஸ் எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு ரேவந்த் ரெட்டியை போல் சிவகுமாரை போல் கொண்டு வா அப்படின்னு டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுப்பதற்கு அங்கே கர்நாடகாவில் பிஜேபி இருந்து காலியாக காங்கிரஸ் வந்துருச்சு. தெலுங்கானாவில் ராவ் இருந்தார், சந்திரசேகர் ராவ், அவர் காலி பண்ணி வந்து. இங்கே அப்படி இல்லை. இங்கே பல ராவுகள், பல எடியூரப்பாக்கள், பல கட்சிக்கு இருக்குது. அதனால் அது தமிழ்நாட்டில் இது மிக சாதாரணமாக சாத்தியமில்லை. இப்போ அதனால் புதிய முயற்சிகள் வந்து எடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பின்னுக்கு போகக்கூடாதுன்ற விஷயத்த EVK இளங்கோவன் பேசுகிறாரு. அதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா அவருக்கு கள நிலவரம் தெரியும். கள நிலவரம் யதார்த்தமாக தெரியும். இருந்தால் இருப்பார், சொல்லி தூக்கி போயிடுவார். இப்போ எம்எல்ஏ ஆனது கூட அவருக்கு விருப்பமே இல்லை. அந்த தொகுதியில் அவர் குடும்பத்தை தவிர யாருனாலும் ஜெயிக்க முடியாதனால காங்கிரஸ் கட்சி அவர் வீட்டுக்கு போகுது. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வரல, அவர் முடியவே முடியான்ட்டார். ஸ்டாலின் டெல்லியில் கூடி சொல்லி ஏங்க அவர் என்ன தாங்க அங்கே ஜெயிக்க முடியும், கட்சி விட்டு போகுது. டெல்லியிலேருந்து கூப்பிட்டு ஏங்க அவர் சிஎம் விரும்புகிறார் இல்லைங்க, அதுக்கு மேலே பேச முடியல இன்னும். இப்படி தான் அவர் ஜெயித்தார். அதனால் செல்வ பெருந்தகையோனுக்கு யதார்த்தம் தெரியாது. EVK இளங்கோவனுக்கு காங்கிரஸினுடைய 50 ஆண்டு கால கள நிலவரம் தெரியும். ரெண்டாவது அது வந்து அரசியல் ரத்தம். யார்? பெரியாருடைய ரத்தம் அது. அதனால் அதுக்கு அரசியல் தெரிஞ்சதுனால உண்மையை பேசுகிறான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை நன்றி சார். நன்றி, வணக்கம்.